everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோ இந்த சேனல்ல இப்போதான் புதுசு, இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ண போறோம். எனக்கு ரொம்ப நாளா ஆசை இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைனலி அதுக்கான டைம் இப்போதான் கைக்கூடி வந்திருக்கு. ஸோ ரொம்ப பேசாம இந்த வீடியோவில் வந்து நம்ம 7 டேஸ்க்கு சியா சீட்ஸ் குடிச்சு அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். எஸ், நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க நிறைய டிக்டாக் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த சியா சீட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஷாதி ப்ரோவோட வீடியோவில் தான். அப்போதான் எனக்கு வந்து சியா சீட்ஸ்னே ஒன்று இருக்குன்னு எனக்கு அறிமுகமாச்சு. ஸோ நானும் அவர் அந்த வீடியோ போட்டே 2 years 4 years கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அப்போதுலேருந்து நான் குடிக்கணும்னு நினச்சி என்னால் முடியவே இல்லை. அப்படியே மறந்துடுவேன், இல்லை அது வாங்க முடியாமல் விட்டுடுவேன், அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த சியா சீட்ஸ். நான் வந்து எந்த பிராண்ட் அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கல. பட் சியா சீட்ஸில் வந்து 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து அந்த அளவுக்கு ஃபில்டர் இருக்காது, லைக் அதில் தூசி குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. டைப் 2 வந்து என்னன்னா ஃபில்டர் பண்ணி அந்த கிளீன் பண்ணி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. டைப் 3 வந்து ரொம்ப கிளீனா இருக்கும், நீங்க நம்பி அதை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து வாங்கினது வந்து போலாஸ் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கினேன். இது நான் ஜெப்டோல தான் போட்டு இன்ஸ்டன்டா வாங்கினது. ஸோ போலாஸ் பிளாக் சியா சீட்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா ரா சீட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துக்கிறேன். சியா சீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு டேஞ்சரும் கூட. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் சியா சீட்ஸ் சாப்பிட்றீங்க, குடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை தண்ணியில் சோப் பண்ணி தான் நம்ம குடிக்கணும். வெறும் அப்படியே ராவா ட்ரையான சியா சீட்ஸை நம்ம எடுத்து அப்படியே கடிச்சு முழுங்கினாலும் சரி, இல்லை அப்படியே முழுங்கினாலும் சரி, அது தொண்டைக்குள்ளே போயிட்டோ இல்லை எங்கேயாச்சும் போயிட்டோ நம்ம குடல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு பிளாக் ஆகிடும். வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து ஸ்வெல்லப் ஆகி வரும். நம்ம அந்த மாதிரி வரும்போது நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு அது எங்கேயாச்சும் அடிச்சுக்கிட்டு பெரிய ப்ராப்ளமே கிரியேட் பண்ணும். தயவு செஞ்சு சியா சீட்ஸ் நல்லதான், பட் ட்ரையாக சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்டாலும் நமக்கு வெயிட் இன்னும் அதிகமாகும். ஸோ அது கரெக்டான டைமில் கரெக்டான ப்ரொசீஜரில் எடுத்தால் தான் இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 7 டேஸ்க்கு நம்ம இந்த கிளாஸ்ல தான் சியா சீட்ஸ் ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம், சில்லுன்னு ரூம் டெம்பரேச்சர் தண்ணியாக வேணாம், ஓரளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம சியா சீட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது என்ன அப்புறம் ஒட்டிக்கும் உள்ள, மேபி அந்த மற்ற சீட்ஸ்லாம் ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சியா சீட்ஸ் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள், 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சியா சீட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம், ஓரளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி. ஸோ நான் வந்து 1 ஸ்பூன் சியா சீட் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸில் போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி கலக்குங்க, இல்லைனா வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணி அது ஊறி வர அளவுக்கு நல்லா கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா லெமன் ஜூஸ். ஸோ வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இதில் ஹனி சேர்க்குறேன். 1 ஸ்பூனில் வந்து ஹனி ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். போட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஊறுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இந்த ட்ரிங்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம இந்த சீட்ஸை வந்து சோப் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து ஓவர் நைட் சோப் பண்ணுவாங்க. பட் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 3 days குடிச்சிட்ருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 10 or 15 minutes ஒரு 5 minutes ஜாஸ்தின்னு தான் தோணுது. ஆனால் நான் வந்து ஒரு 15 minutes கிட்ட சோப் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஒரு சின்ன இதுதான். ஸோ அதனால நம்மளும் வந்து இதை வந்து ஒரு 15 minutes கிட்ட சோப் பண்ணிவிட்டு அப்புறம் குடிச்சு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காய்ஸ், அதுக்கு முன்னாடி என்னோட கரண்ட் வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ என்னோட கரண்ட் வெயிட் இதுதான். ஸோ நான் உங்களுக்கு லைவாக வீடியோவில் கூட காட்டுறேன். ஸோ காய்ஸ், நம்மளோட ட்ரிங்க் ஃபைனலி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து அதெல்லாம் நல்லா ஸ்வெல்லப் ஆகி நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ லைட்டாக பார்க்க கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நல்லா இருக்கும். ஸோ ட்ரிங்க் பண்ணி பார்க்கலாம். நாட் பேட்.
ஸோ அந்தளவுக்கு மோசமாக இல்லை, ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து சுகர் கம்மியாக ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹனியோட டேஸ்ட் ஓரளவுக்கு இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ கைஸ் ரியலி ஐ லவ் இட். ஸோ கொஞ்சமாக ஹனி அண்ட் லெமன் சேர்த்ததுனால ரொம்ப நல்லாவே இருக்குது, லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ 7 days கழிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து 7 days chia seeds குடிச்சு முடிச்சிட்டோம். ரிசல்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி chia seeds எப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஓவர் வியூ மாதிரி சொல்லிடுறேன். சின்னதாக பொதுவாகவே நீங்கள் ரொம்ப நல்ல பசியில் இருக்கீங்க, ரொம்ப தாகமாகவும் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி தான் குடிப்போம். ஸோ தண்ணியை வந்து நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களால் சாப்பிட சொன்னால் நீங்கள் நினச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டியான ஃபுட்டு வந்து உங்களால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வயிறு வந்து வாட்டர்னால ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்மளால் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. கரெக்டாக? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இல்லை வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இல்லை இது குடிச்சிட்டு 1/2 hour கழிச்சு தான் சாப்பிடணும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல chia seeds நல்லா சோக் பண்ணிட்டு கூட லெமன் அண்ட் ஹனி ஃப்ளேவர்ஸ்க்காக சேர்த்து சாப்பிடுறோம். ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறோம், அது பத்தாம அந்த chia சீடை வேற குடிக்கிறோம். நல்லா பசியில இருக்க வயிற்றுல வந்து இது நம்ம உள்ள குடிக்கும் போது அந்த பசியை வந்து அப்படியே தனிச்சு விட்டுரும். லைக் வந்து எப்படின்னா 3 இட்லி சாப்பிட்ற பசியில இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால 2 இட்லி தான் சாப்பிட முடியும். ஒரு 3 தோசை சாப்பிடுவீங்க, ஒரு 4 தோசை சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 தோசை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பசி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பசியை பாதியே இது கண்ட்ரோல் பண்ணணும். அதனாலதான் நம்ம கம்மியா ஃபுட்டு சாப்பிடுவோம், அதனால வெயிட் லூஸும் நமக்கு ஆகும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த chia seeds குடிக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும். ஸோ நானும் வந்து அதை ஃபீல் பண்ணேன். இந்த 7 days கண்டினியூ பண்ணதுனால எனக்கு வந்து எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் கிடையாது. வயிறு வந்து அவ்வளோ கிளீனா இருந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. இந்த chia seeds டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ நம்ம பசியை வந்து பாதியா குறைச்சிடுறதுனால நம்ம ஃபுட்டும் வந்து கண்ட்ரோலா எடுத்துக்குவோம். அதனால இந்த chia seeds வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம இந்த 7 daysக்கான ரிசல்ட் என்ன நம்ம பார்க்கணும்ல. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணும்போது இந்த வெயிட்ல இருந்தேன், அதாச்சும் 70.55 grams இருந்தேன். ஸோ இப்போ கரண்டாக என்ன வெயிட் இருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம இந்த 7 days வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்ம இருக்கலாம், chia seeds கண்டினியூ பண்ணலாம், நம்ம முடிவு பண்ணதுல தப்பு இல்லை. பட் வந்து ரொம்ப தப்பான ஒரு டைம்ல முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது என்ன சீசன்? தீபாவளி சீசன். ஸோ தீபாவளி சீசன்ல டயட் இருக்கிறதுலாம் பாசிபிளா நீங்க சொல்லுங்க? அதுக்காக நான் அந்த ஜூஸை விடலாம் இல்லை, டெய்லி காலையில கரெக்டாக அந்த ஜூஸ் குடிச்சிட்டேன். பட் ஆனால் வந்து எனக்கு வெயிட்ல அந்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. நான் என்ன ரிசல்ட்னு கடைசியாக சொல்றேன், அதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன். ஸோ நம்ம வெயிட் லாஸ் இருக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லை, ஆனால் தீபாவளி டைம்ல இருக்கணும்னு நினைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் தீபாவளி அப்படின்னாலே முன்னாடியிலேருந்தே நம்ம டெய்லி பலகாரம்லாம் நிறைய பக்கத்தில் செஞ்சால் கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் செய்வோம், நம்ம வாய் கட்டுப்படுத்த முடியுமா? ஸோ நிறைய எண்ணெய் பலகாரம் லைக் முறுக்கு, ஓட்ட வடை அண்ட் ஸ்வீட்ஸ். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் யார் தின்றது? அதான் தின்னணும். ஸோ வீட்டில் வர நிறைய ஸ்வீட்ஸ் இருந்துச்சு, பக்கத்தில் கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸு. இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு என்னால் இருக்கவே முடியல. ஸோ அதனால வந்து நான் நல்ல ஸ்வீட் சாப்பிட்டேன், செம்மையாக ஸ்வீட் சாப்பிட்டேன், நிறைய பலகாரம் சாப்பிட்டேன், எண்ணெய் பலகாரமாக நிறைய சாப்பிட்டேன்.
சாப்பிட்டேன். அண்ட் ஆல்சோ டெய்லி மார்னிங் வந்து இந்த சியா சீடையும் குடித்தேன். ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா இந்த 7 டேஸில் வந்து எனக்கு நல்ல டைஜஸ்ட் ஆச்சு. வயிறு வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து வெயிட் லூஸ்ன்றது கிடையாது. நான் வந்து எக்ஸாக்டா இப்போ என்னோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு இங்க போடுறேன் பாருங்க. லைக் எனக்கு வந்து ஒரு 20 grams தான் லூஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது டீ காஃபி குடிச்சேன் அண்ட் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டேன், பலகாரம் நிறைய சாப்பிட்டேன். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றது நான்வெஜ் ஐட்டம்ஸ் செஞ்சு அதனால நல்ல நான்வெஜ் மீல்ஸு, ஸோ பிரியாணி இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்டேன். ஸோ அதனால எனக்கு வெயிட் லூஸ்ல வந்து அந்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் டோட்டலி என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா வந்து நான் வந்து இந்த தீபாவளி வந்து நான் பிளானே பண்ணல. நம்ம வந்து 7 days கண்டினியூ பண்ணலான்னு ஒரு நல்ல இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நடுவில் இந்த தீபாவளி குறுக்க வந்து என்னோட ஃபுல் டயட்டே வந்து கெடுத்துருச்சு. கரண்ட் வெயிட் வந்து இதுதான். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 grams மட்டும்தான் லூஸ் ஆயிருக்கு. வீட்டில் ஒரு 1 kg வரைக்கும் லூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதிக் ப்ரோ அண்ட் நிறைய டாக்டர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோஸ் நான் பார்த்தேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து ஜஸ்ட் 20 grams தான் லூஸ் ஆயிருக்கு. அப்போதான் என்னோட மிஸ்டேக் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தப்பான டைம்ல இந்த டயட் இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதை டிஸ்கண்டினியூ பண்ணாமல் இதோட ரியல் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து இதோட ப்ராப்பரான ரிசல்ட் வேணும், ப்ராப்பராக இது என்ன மாதிரியான ஒரு வெயிட் லாஸை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இது வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிச்சயமாக நான் அதை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் வெயிட் லாஸில் இறங்கி தான் ஆகணும். கைஸ் பாருங்க 70 kgs இருக்கேன் ஜஸ்ட் 24ல். ஸோ இது ரொம்ப தப்பு. நிச்சயமாக லூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம குறைக்கிறோம் கைஸ், கண்டிப்பாக குறைச்சிட்டு ஒரு செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Barbara from Subhakrishnan. Bye.